இறுதிப் போட்டியை ஜெயிச்சு 3வது முறை உலகக்கோப்பையை வந்துட்டு டீம் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இந்த சூழல்ல நியூசிலாந்து அணிக்கு சற்று முன் கோப்பையை கொடுத்திருக்காங்க இந்தியா. நீங்களே வந்துட்டு அதை பாருங்க, இதை எதனால செஞ்சாங்க அதை இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் நண்பர்களே. மேலும் மூத்திரத்தை வாங்கி குடிங்கிறான அக்தர் வந்துட்டு பாகிஸ்தான் வீரர்களை இந்திய டீமோட கம்பேர் பண்ணி வந்துட்டு வெளுத்து விட்டுருக்காருங்க. மேலும் அதாவது நானும் இந்திய ரசிகன் தான் என்றும் இந்திய தேசிய கொடி எடுத்து அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ஒரு பாகிஸ்தான் வீரர். தலைமுறை தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடப்பது வந்துட்டு முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. எப்போதுமே இந்தியா பாகிஸ்தான் மோதும்போது அக்தர் காலகட்டங்களில் வந்துட்டு இந்தியாவை ஒரு எதிரியாக தான் நினைப்பாரு, பரம எதிரியாக நினைப்பாரு. ஆனால் இந்தியாவோட விளையாட்டு வந்துட்டு அபரிவிதமாக வளர்ந்து நிற்கிது. ஒரு எந்திரம் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு மிஷின் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க, இனி ஒரு 100 ஆண்டுக்கு வந்துட்டு இந்திய டீமை எந்த ஒரு அணியாலும் டச் பண்ண முடியாது. ஒரு ஏஐ செட் பண்ணி வந்தால் மட்டுமே, ஒரு மிஷினை செட் பண்ணி வந்தால் மட்டுமே இந்திய டீமை வீழ்த்த முடியும். அவங்க கிட்ட அண்டர் ப்ரெஷரே கிடையாது. அண்டர் ப்ரெஷர் இருந்தால் தாங்க ஒரு டீமை வந்துட்டு வீழ்த்த முடியும். ஹியூமனுக்கு தான் அண்டர் ப்ரெஷர் ஏற்படும், மிஷினுக்கு வந்துட்டு அண்டர் ப்ரெஷர் ஏற்படாது. இவங்க மிஷின் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனல் செமிஃபைனல் அசால்ட்டாக அபரிவிதமாக 253 ரன் அடிக்கிறாங்க. அண்ட் இந்திய பேட்டர் அனைவருமே வந்துட்டு சிக்ஸர் அனாவசியமாக ஈஸியாக அடிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து அதாவது பாகிஸ்தான் வீரர்கள் கற்றுக்கங்கடா, நீங்கள் இன்னும் பூமராகவே இருக்கீங்கடா, சிக்ஸர் எவனாவது அடிக்கிறீங்களாடா, பாலுக்கு பால் ரன் அடிக்கிறீங்களே தவிர. அண்டு பாருங்கடா, ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு வரலாறை வந்துட்டு எழுதுறான்டா இந்திய டீமில். இதுதான்டா அபரிவிதமான வளர்ச்சி. நீங்கள் வந்துட்டு இன்னும் பூமராகவே அந்த காலத்து பாகிஸ்தான் டீமாகவே இருக்கீங்களாடா. உண்மையிலே இந்திய டீம் மூத்திரத்தை வாங்கி குடிங்க, அப்பயாவது உங்களுக்கு புத்தி வருமானு. அண்ட் வீசுன்னு வீசிருக்காரு. இந்த நாட்டில் இருக்கவே எனக்கு கேவலமாக இருக்குது. நான் வந்துட்டு கிரிக்கெட்டை ரொம்ப நேசிக்கிறவன். எங்கள் நாட்டில் வந்துட்டு கிரிக்கெட் வந்துட்டு அட்டிமாடாக போயிடுச்சு, அட்டிமையாக போயிடுச்சு. எவனுக்குமே திறமை கிடையாது, எல்லாருமே தெரு கிரிக்கெட்டரு. அந்த காலத்து கிரிக்கெட் மாதிரி தான் இருக்காங்களே தவிர சிக்ஸர் அடிக்கிற வீரர்களே வந்துட்டு எங்கள் டீமில் உருவாக்கலை. இது ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த நாட்டில் இருக்கிறது. இந்தியா ஓகே பண்ணா, அக்செப்ட் பண்ணா, நான் இந்திய நாட்டு சிட்டிசனாக மாற தயார். எனக்கு இந்திய கிரிக்கெட்டை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்திய வீரர்களுக்கு வந்துட்டு நான் ஃபேன்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா கிரிக்கெட்டை வந்துட்டு உண்மையாக நேசிக்கிறாங்க. அதனால தான் அந்த ட்ராஃபி அவங்க கைக்கு வந்திருக்கு என்றும் இந்திய டீமை வந்துட்டு பெருமைப்படுத்தியிருக்காருங்க. தலைமுறை தாண்டி ஒரு பாகிஸ்தான் வீரர் வந்துட்டு இந்திய டீமை பெருமையாக பேசினது வந்துட்டு இந்திய அணிக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்றே சொல்லலாம். ஜெய் ஹிந்த் என்றே சொல்லலாம் நண்பர்களே. அண்ட் இந்திய தேசிய கொடியை ஏந்தி அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இது பாகிஸ்தான் ஊடகங்களில் இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருந்து வருகிறது. இவனை இங்கேயே வச்சுக்கிற கூடாது, இந்தியா துரத்திடுங்கன்னு. பட் அதையும் மீறி தான், அதுக்காண்டி தான்டா நான் இந்த விஷயமே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறதுக்கு அங்கே இருக்கலாம்டா. தில்லா அவர் எப்படி வேகமாக பயப்படாமல் போடுவாரோ ராகுல் பிண்டி, அந்த வேகத்தில் வந்துட்டு பேசியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போது அக்தரோட பேச்சு இந்திய ஃபேன்ஸ் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது, பாகிஸ்தான் ஃபேன்ஸ் மத்தியில் அண்டு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே அக்தர், நீங்கள் நினச்ச மாதிரி இங்கே வரலாம் ஓகேவா அப்படின்னு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து, அண்ட் சேம் டைம் இந்தியாவும் தலைமுறை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது விட்டு கொடுத்தவன் என்றைக்குமே கெட்டு போனது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய வரலாறுங்க. பட் அந்த வரலாறை வந்துட்டு செஞ்சுருக்காங்க ஜெயிச்ச பிறகு ஓகேவா. அண்ட் இந்தியா வந்துட்டு அதிக வெற்றியை பார்த்துட்டாங்க. 20 ஓவர் உலகக்கோப்பையை வந்துட்டு ஆல்ரெடி 3 முறை ஜெயிச்சிட்டாங்க நேற்றையோட. அதுக்கு முன்னாடியே 2 முறை ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த வெற்றியோட ருசி என்னன்னு தெரியும் ஓகேவா. ஆனால் அந்த ருசியே தெரியாமல் ரொம்ப துவண்டு போய் கிடந்தாங்க நியூசிலாந்து வீரர்கள். ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபைனல் வர்றாங்க. 20 ஓவர் இறுதிப் போட்டியில் டெஃபினட்டாக வின் பண்ணிடுவாங்க அந்த ஒரு எண்ணத்தோடு தான் வந்தாங்க. சவால்லாம் விட்டுருந்தாங்க. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இறுதிப் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாண்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்திய ஃபேன்ஸை வந்துட்டு சைலண்ட் பண்ண வைப்போம், அந்த உலகக்கோப்பை ட்ராஃபியை வந்துட்டு வின் பண்ணுவோம், அதுதான் எங்களோட கனவு என்றும் வெறித்தனமாக பேசியிருந்தாரு. அந்த ட்ராஃபியை நாங்கள் ஜெயிக்கும் பட்சத்தில் தான் எங்கள் கிரிக்கெட் அடுத்த கட்டத்துக்கு வளரும், எதிர்காலம் வந்துட்டு சிறப்பாக இருக்கும் என்றும், இளைஞர்கள் வந்துட்டு ஆர்வப்பட்டு கிரிக்கெட்டுக்குள்ளே வருவார்கள் என்றும் மனதார மனம் திறந்து வந்துட்டு பேசியிருந்தாரு. ஆனால் அந்த கனவெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அடிச்சு நொறுக்கிட்டாங்க என்றே சொல்லாங்க. ஒரு இறுதிப் போட்டியில் 253 ரன் அடிக்க கண்டமாங்க. பட் இந்திய டீம் வின் பண்ணியிருந்தாங்க. 96 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி ஜெயிச்சு 3வது முறையாக உலகக்கோப்பையை வின் பண்ணி உலக செய்தியில் வந்துட்டு இந்திய டீம் இடம் பிடித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஏன்னா இந்த மேட்சை வந்துட்டு 800 கோடி வியூவர்ஸ் வந்துட்டு பார்த்துருக்காங்களாமா, வியூவர்ஷிப் வந்துட்டு பார்த்துருக்காங்களாமா. அப்போ ஒட்டுமொத்த உலகமே வந்துட்டு இந்த மேட்சை வந்துட்டு பார்த்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி. பட் தலைமுறை தாண்டி இந்த மாதிரி ஒரு செயல் வந்துட்டு கிரிக்கெட் உலகில் அரங்கேறியதே கிடையாதுங்க. ஆனால் அதாவது நம்ம இந்த ட்ராஃபியை வந்துட்டு 2 முறை ஜெயிச்சிட்டோம், 3 முறை தொட்டு பார்த்தாச்சு. பட் தொடாதவங்க வந்துட்டு தொட்டு சந்தோஷப்பட்டு போட்டுமே. வெற்றி தோல்வி வந்துட்டு ஒரு விளையாட்டு தான். அதையும் தாண்டி மனிதநேயம்னு ஒன்று இருக்கா இல்லையா, அந்த மனிதநேய செயலை வந்துட்டு சூரியகுமார் யாதவ் இந்திய டீம் வீரர்கள் வந்துட்டு செயலாற்றி உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அண்ட் இந்திய வீரர்கள் வந்துட்டு நாங்கள் ஜெயிச்சாச்சு, இந்த ட்ராஃபியை வந்துட்டு பார்த்தாச்சு,
நீங்க அதாவது போராடி வந்திருக்கீங்க, இறுதி போட்டி வர வர்றதே வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி தான். இந்த டிராஃபி உங்களிடமே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களிடம் உலகக்கோப்பையை வந்துட்டு கொடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த தருணம் துவண்டு இருந்த நியூசிலாந்து வீரர்கள் பார்த்தீங்கன்னா தோரணையா நின்று சிரிச்சிருக்காங்க. அண்ட் இந்திய டீம் வந்துட்டு சிரிக்க வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஜெயிச்சுக்கிட்டே மட்டும் போகக்கூடாது, தோக்குறவனையும் வந்துட்டு திரும்பி பார்க்கணும். அந்த மாதிரி திரும்பி பார்த்துருக்காங்க. அண்ட் 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத தருணமாக வந்துட்டு மாற்றி அமைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்திய டீம் அண்ட் இந்த இரு அணிகளும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஜெயிக்கிற டீம் வந்துட்டு டிராஃபியை ஏந்துவாங்க, தோக்குற டீம் வந்துட்டு வெளியே போயிடுவாங்க. இதுதான் காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குங்க. காலத்தை மாற்றி எழுதியிருக்காங்க என்றே சொல்லலாம் டீம் இந்தியா. அண்ட் இரு அணிகளும் மனித நேயத்தோடு நட்புறவாக அந்த டிராஃபியை ஏந்தி செலிப்ரேட் பண்ணது என்னங்க சொல்றது, இதுக்கு வார்த்தையே இல்லை. இதுதாங்க உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு நிகழ்வு வந்துட்டு இறுதிப் போட்டியில் அரங்கேறி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே. இந்த ஒரு நிகழ்வும் இந்திய டீமோட இந்த செயல் பற்றியும் இந்திய ஃபேன்ஸான நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க நண்பர்களே. நல்லவனை வந்துட்டு என்னைக்குமே ஆண்டவன் சோதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, தோக்குறவனையும் வந்துட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க பாருங்க டீம் இந்தியா. அவங்க வந்துட்டு மிகப்பெரிய கிரேட்டுங்க. அடுத்தவனோட சிரிப்புல தாண்டா மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மகிழ்வித்து மகிழ் அதை பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா. இந்திய டீமோட இந்த செயலை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குங்க. உங்களுக்கு அப்படி தோணுதா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன். நன்றி.